ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மா கிச்சன். இன்னைக்கு சுலபமாக பண்ணக்கூடிய ஒரு லட்டு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இங்கே 1.5 கப் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேங்க. இது கடலை மாவில் பண்ணுறது இல்லைங்க, கடலைப்பருப்பில் தான் பண்ண போகிறோம். இது 1 hour வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம். இப்போ கரெக்டாக 1.5 கப் எடுத்துருக்கேங்க. இதே வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ இது 2 தடவை நல்லா அலசியாச்சுங்க. இதில் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி முழுகிற அளவுக்கு ஊற வச்சுடுங்க. ஒரு 1 hour கழித்து நம்ம இது ட்ரை பண்ணிவிட்டு மிக்சியில் அரைச்சிடலாம். இப்போ இது ஊறிட்டு இருக்கட்டுங்க. இப்போ 1 hour ஆயிடுச்சு. ஊறிருக்க பார்க்கலாங்க. பாருங்கள், நல்லா ஊறி இருக்கு. இது நல்லா வடிகட்டிட்டு மிக்சி ஜாரில் அரைச்சிடலாம். தண்ணியே இருக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி நல்லா வடிகட்டிட்டு ட்ரையாகவே அரைச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிடலாங்க. கொஞ்சம் கோஸாக வேணும், ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. இப்போ நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிடுங்க. பாருங்கள், நல்லா அரைஞ்சிருக்கு. ஆனால் ஒரு கடலைப்பருப்பு கூட இருக்காது. அந்த மாதிரி அரைச்சிடுங்க. தண்ணியே ஊற்றக்கூடாது. இதிலே போதும். இது நம்ம சும்மா இந்த மாதிரி பிடிச்சி எண்ணெயில் பொரிச்செடுக்க வேண்டியது தான். இப்போ நான் எல்லாமே அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. பொரிக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றிடலாம். ஒரு 1/4 லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. இப்போ அரைச்சி வச்சு நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. பாருங்கள், தண்ணியே இல்லை. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து, ஷேப்பெல்லாம் பிரச்சனை இல்லை. எண்ணெய் சூடானதையும் கொஞ்சம் மீடியமில் வச்சுருங்க ஃப்ளேமு. அப்போ தான் உள்ளேயும் வேகும். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, போட ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப கிறிஸ்பெல்லாம் ஆக வேண்டியது இல்லைங்க. யாராச்சும் திடீர்னு கெஸ்ட் எல்லாம் வராங்கன்னு சொன்னோம்னா நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு லட்டு வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். இது கலர் சேர்க்காம கூட பண்ணலாம். நான் இன்னைக்கு வீடியோக்காக கொஞ்சோண்டு கலர் சேர்த்துறேங்க. நல்லா வேகட்டும். திருப்பி திருப்பி போட்டுக்கலாம். இது ஹிந்திக்காரங்க மோட்டிச்சூர் லட்டுன்னு சொல்லுவாங்க. அவங்க இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்லா திருப்பி போட்டு 2 பக்கம் நல்லா வேக வச்சுருங்க. உடஞ்சி உடையெல்லாம் ஆகாது. இந்த மாதிரி தான் ஷேப்பில் இருக்கும். நான் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால ஒரு 15 நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க வீடியோலாம் போட்டு. ஃபஸ்ட்டு 1 வீக் உடம்பு சரியில்லாமல் இருந்தது. அப்புறம் பிஸி ஆகிட்டேன். அதனால தான், இல்லைன்னா நான் ஒரு நாள் விட்டு ரெகுலராக வீடியோஸ் போட்டுட்ருந்தேன். இனிமேல் முயற்சி பண்ணுறேங்க. ஆனால் கொஞ்சம் பிஸி, அதனால தான். யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம்.
ஒரு 5 நிமிஷம் இப்படியே வச்சிடலாம். வேகட்டும் நல்லா. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். கொஞ்சம் கிறிஸ்பாயிடுச்சு, உள்ளேயும் நல்லா வெந்திருக்கு. நாளைக்கு பார்க்கும்போது தெரியும் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். அப்போவே எடுத்துடலாம், ரொம்ப கிறிஸ்பாக வேண்டாம். பாருங்கள், சவுண்டு பாருங்கள், லைட்டாக கிறிஸ்பாக இருக்குது. இதே மாதிரி எல்லாமே பொரிச்சு எடுத்துடலாம். எல்லாம் பொரிச்சு எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறதுன்னு காமிக்கிறேங்க. இது பவுடர் பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேங்க. இது கொஞ்சம் நைஸாக பவுடர் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பவுடர் பண்ணிடலாம். இப்போ நான் பவுடர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது கூடவே ஒரு 5-6 ஏலக்காய் எடுத்துருக்குங்க. அதை வந்து தோல் நுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். நல்ல பவுடர் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, இதே மாதிரி மறுபடியும் ஒரு பேட்ச் கூட பவுடர் பண்ணிடலாம். பவுடர் நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதையும் மாற்றி வச்சுக்கலாம். இனி சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். இப்போ சர்க்கரை பாகுக்கு நான் 1.5 கப்பு சர்க்கரை எடுக்கிறேங்க. இது ரொம்ப பெருசாக இருக்க சர்க்கரை வந்து, அதனால் நான் இப்போ 1.25 தான் எடுக்கிறேன். ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். நான் இதில் கல்க்கண்டும் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன். இப்போ ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் இப்போ நான் 1.25 கப் எடுக்கிறேங்க. ஆக்சுவலாக 1.5 கப்பு கடலைப்பருப்பு எடுத்தால் 1.5 கப்பு சர்க்கரை ஆட் பண்ணணும். ஒன்றே காலுக்கு கொஞ்சம் மேலே எடுத்துருக்குறேன். இப்போ இதில் 1/2 கப்பு தண்ணி ஊற்றிடலாம். கரெக்டு மெஷர்மெண்ட் எடுத்துருங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். இதில் 1/2 கப்பு தண்ணி. அடுப்பு மீடியம்லேயே வச்சுருங்க. சர்க்கரையெல்லாம் நல்லா மெல்ட் ஆகி பபிள்ஸ் வரும். பபிள்ஸ் அடங்கினதையும் நம்ம பவுடர் பண்ணி வச்ச மாவு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நுரை கட்டிட்டு வரும்போது கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு அளவுக்கு அந்த ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேங்க. நான் இப்போ வந்து ரெட் ஆரஞ்சு அதுதான் ஆட் பண்ண போகிறேன். கேசரி பவுடர் சொல்லுங்க இல்லைங்களா, அதுதான் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் அவாய்ட் பண்ணுறதா இருந்தாலும் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு அந்த வீடியோவுக்கு நல்ல கலராக இருந்தால் நல்லா இருக்குங்க தான் ஆட் பண்ணுறேங்க. இப்போ இது நல்லா மெல்ட் ஆகட்டும். சர்க்கரையெல்லாம் கரைஞ்சிட்டு அடுப்பு ஹையில் வைக்க வேண்டாம், இப்போவே ஸ்லிம்மில் வச்சுடுங்க. மெதுவாக ஆகட்டுங்க. பாருங்க, நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 3-4 நிமிஷம் இப்படியே இருக்கட்டுங்க. ரொம்ப கம்பி பதம் எல்லாம் தேவையில்லை. இப்போ இதில் வந்து கொஞ்சோண்டு கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்சு ஆட் பண்ணுறேங்க.
கரெக்ட் மெஷர்மெண்ட் எடுத்தால் கரெக்டாக வருங்க. இல்லைன்னா ஜாஸ்தி ஆகிடும், மாவு ஜாஸ்தி ஆகிடும், இல்லைன்னா பாகு ஜாஸ்தி ஆகிடும். பார்த்து நீங்கள் ஃபஸ்ட்டு மாவு கொட்டும் போதே பார்த்து பார்த்து கொட்டிடுங்க. ஏன்னா ஜாஸ்தியானால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் பார்த்து நான் எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி சொல்கிறேங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு பாகு. நீ இதில் வந்து முந்திரி திராட்சை நம்ம வந்து நெய்யில் பொரித்து ஆட் பண்ணணும். நீங்கள் வந்து பச்சை கற்பூரம் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால நான் ஆட் பண்ணல. அது இன்னும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம சாதா அந்த லட்டுக்கும் அந்த மாதிரி பண்ண இல்லைங்களா, அதே மாதிரி இதில் பண்ணலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இந்த சூட்லேயே மாவு வந்து கொட்டிடலாம். நல்ல அந்த பாகு வந்து நல்ல ஒற்றை பதத்துக்கு இருந்தால் போதும், கம்பி பதம் எல்லாம் தேவையில்லை. இப்போ பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து இதை கொட்ட ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிடுங்க. நம்ம பாதி போர்ஷன் கொட்டிட்டு கிளறி விட்டுட்டு அப்புறம் பார்த்து மறுபடியும் போட்டுடலாம். அதாவது கொஞ்சம் லூஸ் கன்சிஸ்டன்சி மாதிரி இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு பிடிக்க வரும் நல்லா. மாவு வெந்துடும். நம்ம மூடி வச்சோம்னா மாவு நல்லா வெந்துடும். கரெக்டான மெஷர்மெண்ட் எடுத்தோம்னா கரெக்டாக வருங்க. இப்போ இது கரெக்டாக இருக்கும். மாவு ஃபுல்லாகவே போட்டுடலாம். பாருங்க, கரெக்டாக ஆயிடுச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் தளர்வாக இருக்கணும். நம்ம கேசரி எல்லாம் கிண்டும் இல்லைங்களா, அந்த அளவுக்கு கொஞ்சம் தளர்வாக இருந்தால் மூடி வச்சோம்னா அந்த மாவு வந்து அதில் வெந்துடும். இப்போ இது இப்படியே இருக்கட்டும், மூடி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து நெய்யில் முந்திரி திராட்சை பொரித்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக ஜஸ்ட் 1 டீஸ்பூன். குடிக்கும்போது கையில் ஒட்டாமல் வரும், அதனால தான் இதை ஆட் பண்ணுறோம், நெய். இப்போ இதை வந்து மூடி வச்சுக்கலாம். இதை மாற்றி வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து முந்திரி திராட்சை பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். அது கொஞ்சம் நல்லா ஆறின பிறகு நம்ம வந்து உருட்ட ஆரம்பிச்சிடலாம். சூடாகவே உருட்ட வேண்டாம், கொஞ்சம் நல்லா ஆறட்டுங்க. கொஞ்சம் முந்திரி எடுத்துருக்குறேங்க. கணக்கெல்லாம் இல்லை, நமக்கு இஷ்டம்னா எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும்.
ரொம்ப டார்க் ப்ரௌன் ஆக வேண்டியது இல்லைங்க, கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆனாலே போதும். நான் அடுப்பு ஸ்லிம் பண்ணிட்டேன், ஏன்னா சீக்கிரம் டார்க் கலர் வரும். அதனால கொஞ்சம் பொறுமையாக பொரிச்சோம்னா நம்மளுக்கு கலர் நல்லா வரும். இப்போ பாருங்கள், இந்த கலரே போதும், நம்மளுக்கு எடுத்துடலாம். இதே நெய்யில் வந்து கிரேப்ஸு காஞ்ச திராட்சை பொரிச்சு எடுத்துடலாம். நெய் ஆட் பண்ண வேண்டியது இல்லைங்க, பொரிக்கிறதுக்கு மட்டும் போதும். அதுவும் நான் கொஞ்சம் எடுத்துருக்குறேங்க, கணக்கெல்லாம் இல்லை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்குறேன். இது நல்ல பால்ஸ் மாதிரி பொங்கி வரட்டும். பிளாக் கலர் திராட்சையாக இருந்தால் பார்க்குறதுக்கு இன்னும் லுக்காக இருக்கும். இப்போ பாருங்கள், திராட்சையும் நம்மளுக்கு பொரிஞ்சிருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம், இந்த சூடே போதும், தீஞ்சிரும் இல்லைன்னா. பாருங்கள், நல்ல பால்ஸ் மாதிரி பொங்கிடுச்சு. இதுவும் வந்து அந்த இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த திராட்சையும் முந்திரி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நெய் அப்படியே இருக்குங்க, நம்ம ஆட் பண்ணல, மாற்றி வச்சுக்கலாம். இப்போ முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். சூடு ஆறின பிறகு வந்து இந்த கல்கண்டு இருக்கு இல்லைங்களா, அது ஆப்ஷனல் தான். இப்போ பாருங்கள், நல்ல கெட்டி ஆயிடுச்சு பார்த்தீங்களா, கரெக்டான பதம் தான் இது. கொஞ்சம் கூட நல்லா ஆறட்டும், ஆறிட்டு நான் உங்களுக்கு உருண்டை பிடிக்கும்போது காமிக்கிறேன். லட்டு பிடிக்கும்போது நல்லா ஆறின பிறகு இந்த கல்கண்டு எடுத்து வச்சுருக்கீங்க, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா மெல்ட் ஆகிடும், இப்போவே ஆட் பண்ணோம்னா மெல்ட் ஆகிடும் சூட்டுனால. கொஞ்சம் ஆறட்டும், இப்படி மூடி வச்சுக்கலாம். கல்கண்டு ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம். கொஞ்சம் டேஸ்ட் நல்லா கொடுக்கும். இது ஒரு நாள் வச்சுட்டு வந்து மறுநாள் சாப்பிடும்போது இன்னும் நல்லா இருக்குங்க. நான் இப்போ வந்து கடையிலெல்லாம் கிடைக்கிற மாதிரி இந்த கப் கேக்கோட கப்பில் தான் சர்வ் பண்ண போகிறேன். 2 கப் எடுத்து, எங்கிட்ட கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது, 2 எடுத்து அதில் வச்சு சர்வ் பண்ணலாம். பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். நான் சர்வ் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஆறிடுச்சுங்க, கொஞ்சோண்டு கல்கண்டு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கிளறி விட்டுடலாம். இப்போ நம்மளுக்கு நல்ல உருண்டை பிடிக்க வரும். பாருங்கள், இந்த மாதிரி. ரெண்டு கப்பு வச்சோம்னா நல்லா நிற்கும் இந்த மாதிரி. இன்னும் கொஞ்சம் பெரிய ஷேப் எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே உருண்டை பிடிச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அழகாக மோட்டிச்சோறு லட்டு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், 18 பீஸ் வந்துச்சு இதோட. சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இது சப்போஸ் உங்களுக்கு அந்த பாகு வந்து கொஞ்சம் இறுகின மாதிரி மாவில் படும்போது ஆயிடுச்சு, பிடிக்க வரலைன்னா 1 டேபிள் ஸ்பூன் பால் ஊற்றிடுங்க. ஆறின பால் காய்ச்சி ஆறின பால் ஊற்றிடுங்க. இது எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனல் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸோடு உங்களை மீண்டும் நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.